வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலிமா சப்ஸ்கிரைபர் வந்துமே வியூஸ் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, ஒரு ஷார்ட்ஸ் மூலிமா வீடியோ மூலிமா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த வகையில் ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்தாற் போல் சப்ஸ்கிரைபர் அதிகம் பேர் வருவாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வீடியோ போட்டு அது மூலியமாக சப்ஸ்கிரைபர் வந்தாங்களான்னா கண்டினியூஸாக வீடியோ மூலியமாக சப்ஸ்கிரைபரும் வருவாங்க. வியூஸும் உங்களுக்கு அதிகமாகும், டாலரோட எண்ணிக்கையும் அதிகம் ஆகும். ஒருவேளை நீங்கள் மந்த்லிக்குள்ளே $100 ரீச் பண்ணிட்டீங்களான்னா அதுக்கு தகுந்தாற் போல் எத்தனை வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் டாலர் அதிகப்படுத்துகிறதோ இல்லை குறைவான அளவுக்கு வர்றதோ வியூஸ் அதை பொறுத்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் போட தாங்க ஆரம்பித்தேன். என்னுடைய பிள்ளை ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மூலிமா தான் நான் இந்த சேனலுக்குள்ளே நான் நுழைஞ்சேன். சரி, நம்மளும் சாப்பாடு சமையல் ஏதாவது நம்ம செய்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் போட ஆரம்பிச்சிங்க. நிறைய வெரைட்டி வச்சு நம்ம செய்யணுன்ட்டு இல்லைங்க, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியான முறையில், அதாவது பேச்சுலருக்கு, இப்போ பேச்சுலர் பார்த்திங்களன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால சமைச்சு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்கோ சட்டுன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சட்னியோ இல்லை டிஃபன் ஐட்டமோ அது மாதிரி நம்ம செய்து எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு பார்த்திங்களன்னா ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் மூலிமா தான் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்ன மெத்தடோடு செய்கிறாங்களோ அதை பொறுத்து வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபரும் வருவாங்க. எனக்கு பார்த்திங்களன்னா இப்போ கிராமத்தில் நம்ம இருக்கிறதுனால அதிக பேருக்கு வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வாழை இலையில் போட்டு நான் ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். அதனால் நிறைய பேருக்கு பிடிச்சி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஷார்ட்ஸு பார்த்திங்களன்னா 69 lakhs போச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அது மூலயமா தான் எனக்கு மானிட்டேஷனே ஆனது. ஃபஸ்ட்டு பார்த்திங்களான்னா எனக்கு ஒரு ஷார்ட்ஸு நான் போட்டேன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு, அப்படி இல்லைன்னா 2 சப்ஸ்கிரைபரு, இதுதான் இவ்வளோ தான் வருங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஒரு 100 சப்ஸ்கிரைபரே தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் ஒரு ஷார்ட்ஸு மூலிமா எனக்கு 20,000 பேர் வந்தாங்க. எனக்கு 4000 பேரும் 4000 ஹவர்ஸும் வந்தது. 1000 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்ட்டு பார்த்தீங்களன்னா, வீடியோ மூலிமா சப்ஸ்கிரைபர் வந்தாங்களன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மாதிரி வீடியோவே நீங்கள் போட்டுட்டு இருங்க. ஒருவேளை உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் மூலிமா தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிங்களான்னா அவங்களுக்கு ரொம்பவே உங்களுடைய ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் போடுற ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்குன்றது அர்த்தம். அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் போட பாருங்கள். பெரும்பாலும் ஷார்ட்ஸ் போட பாருங்கள். இல்லை ஷார்ட்ஸும் போட்டு வீடியோவும் போட்டு ரெண்டுமே போட்டாலையுமே அதிக சப்ஸ்கிரைபர் இருந்தாலையுமே நமக்கு போதுமான டாலர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த வகையான புது டிஷ் போட்டால் மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அதை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கண்டென்ட் போடுங்க. அப்போ தான் மக்களை அதிகமாக போய் சேரும். இப்போ எனக்கு பார்த்திங்களன்னா
போன வருஷம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ரி வந்தது. ஃபஸ்ட்டு சேல்ரின்னு பார்த்தீங்களன்னா ஒரு 9000 வந்து எனக்கு வந்ததுங்க. இப்போ இது வந்து செகண்ட் வருஷம் வந்து கூட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்குமே நான் கிட்டத்தட்ட 97,000 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இருக்குது. மொத்தமே வந்து ஒரு 3 முறை தாங்க நான் சேலரியை நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே மக்களை போய் ரீச் அடையாத அளவுக்கு நம்ம ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது குக்கிங்னா அதிகம் பேர் வந்து யூடியூபர் வந்து குக் பண்ணி போடுறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம செய்கிற டிஷ்ஷே தான் வந்து பெரிய சேனலில் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிற யூடியூபர் வந்து போடுறாங்க. ஆனால் அவங்களது வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம போகிற டைமிங்கும் வந்து அதுக்கு தகுந்தாற் போல் இருக்கணும். அது என்ன டைமுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வீடியோவை அப்லோடு பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்களான்னா முன்னெல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு 11 மணியிலிருந்து மதியம் ஒரு 2-2:30 மணி வரைக்கும் நம்ம போட்டோம்னா வியூஸ் வந்து போகும். இப்போ பார்த்தீங்களன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்களன்னா ஈவினிங் டைமில் 5 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் எந்த டைமு நீங்கள் போட்டிங்களோ, எனக்கு ஷார்ட்ஸுன்ற என்னுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்களன்னா ஷார்ட்ஸ் மூலிமா அவங்க தான் வந்திருக்கிறதுனால முழுக்க வந்து ஷார்ட்ஸ் வந்து எனக்கு போயிட்டு தாங்க இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு. காரணம் எனக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா போகிற வியூஸுங்க வந்து டாலர் வந்து வரது கிடையாது. நமக்கு டாலர் எதை மூலிமா வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்களான்னா வீடியோ மூலியம் மட்டும்தான் அவங்க வரும். அதிகமான டாலர் வந்து வீடியோ மூலம் மட்டும்தான் வரும். இப்போ ஷார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு டாலர் வருது அப்படின்னு பார்த்தீங்களான்னா லேக் கணக்கில் போகணும், லட்சக்கணக்கில் வந்து போனால் தான் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா வந்து உங்களால் வந்து காசு நம்மளால் டாலர் வந்து எடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்தால் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வீடியோவை போடுங்க. சப்ஸ்கிரைபரு அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்குது, நிறைய காசு சம்பாதிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. எனக்குமே வந்து 97,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் வந்து 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க எனக்கு வந்து சேலரியே வந்து வருது. அப்படியே வந்தாலையும் 8,000 9,000 இவ்வளோ தாங்க. அதனால் உங்களுடைய சேனலை வந்து ஆடியன்ஸு எந்த டைமில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்களன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணும்போது என்னுடைய தங்கச்சியே வந்து நான் கேட்பேன், வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பேன். ஆனால் என்னுடைய தங்கச்சி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போகிற டைமு, நம்ம போடுற டைமு, என்ன சாப்பாடு நம்ம போடுறோம், மக்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக போடுறோமா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போடுக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் சப்ஸ்கிரைபருக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடியன்ஸு மக்களாகிய நீங்கள் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ மூலியமாக நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு பிறகு என்னுடைய வீடியோவெல்லாம் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை நம்பி நான் என்னுடைய யூடியூப்பு சேனலை நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.